நீங்கள் வாய்ப்பு வரும்போது எடுத்துக்கங்க. நிறைய பேர் அந்த வாய்ப்பு வரும்போது விட்டதுனால தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு சான்ஸ் வந்துச்சு சார், நான் தான் ஃபேமிலிக்காக வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய கடகராசி என்பர்கள் இருக்கீங்க. அந்த வாய்ப்பு நிறைய வரும் இந்த மாதம், எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, அங்கே குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சில பேருக்குலாம் வெளிநாட்டிலையுமே இருக்குது. ஒரே வீட்டில் 2 பேர் 2 ரூமில் இருக்கும் சார், அவங்களாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம். முதல்ல வேலையில் வெளிநாட்டிலையும் நெருக்கடி இருக்காது, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. பரவாயில்ல, இந்த மாதம் கொஞ்சம் பெருசாக ப்ரெஷர் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வெளியூர் போய் வெளிநாடு போய் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் மனசுக்கு பிடிச்ச படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலாம் வரும். அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக கடகராசி என்பவர்கள் செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களாக அனுகூலம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அவங்களாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னென்னா நீங்கள் தான் திடீர்னு கோவப்பட்டு எதாவது பேசிடுவீங்க.